தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிறந்தநாளை கொண்டாடுகிற அன்பு குழந்தை தீமா விமின் பிறந்தநாள் நன்றி திருப்பலியாக கொடுக்கப்படுகிறது. இறைவன் இந்த குடும்பத்தில் அதிர்ஷ்ட குழந்தையாக இந்த பெற்றோர் கொடுத்ததற்கு நன்றியாக தொடர்ந்து நல்ல உடல் சுகத்தோடு இறைவன் தாமே வளர்த்து கொடுக்கும். அறிவு, ஆற்றல், திறமை, ஆளுமை இவை அத்தனை நிறைவலனாக இந்த குழந்தைக்கு வந்து குவியவும், மேலும் ஆண்டவர் கரத்தில் அழகிய மணிமுடியாக குழந்தை திகழவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் 10ஆம் தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பெர்லின் டாய்ஸ் உடல் உள்ள சுகத்திற்காக 10ஆம் தேர்விலே நல்ல ஆகியாவுடைய வரங்களை பெற்று கொடைகளை பெற்று மிக சிறந்த உயரிய மதிப்பெண்ணோடு வெற்றி பெறவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் அன்னசிறிதர் ஆண்மையை பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜே செபஸ்தியான் ஆண்மையை பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பெருமாள் ஆண்மையை பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திரவியம் ஆண்மையை பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தீதிராஜன் செல்வக்கணி அந்தோணிராஜ் ஆண்மையை பாற்றிக்காக இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புக்கு உள்ளே 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நீங்கள் தூயோராவதே கடவுளே திருவுளம் என்று நாம் வாசிக்கிறோம். கடவுளே திருவுளம், விருப்பம் இது என்ன? கடவுளுடைய ஆசை இது அனைத்துமே நாம் தூயோராக வாழ்வதே என்பது. நாம் புனித வாரத்தில் இருக்கிறோம். புனித வார புதன்கிழமை இதை இன்னும் அதிகமாக நமக்கு ஞாபகப்படுத்துகிறது, நினைவுபடுத்துகிறது. நீங்கள் தூயோராகவே கடவுளே திருவிழா. நாங்கள் தனிப்பட்ட விதத்திலே நீ தூயோராகவே கடவுளே திருவிழா என்ற அழைப்பு நமக்கு தரப்படுகிறது. நாங்கள் கடன் நோய்ப்போம். இந்த புனித வார புதன்கிழமையிலே நம்மையே கடவுளுக்கு அர்ப்பணிப்போம். புனிதமாக மாறுவதற்கு, இறைவன் விரும்புகிற அந்த நிலை அடைவதற்கு தடையாக இருக்கிற அந்த பாவங்களை, தவறுகளை இறைபார்த்து கொடுத்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் மன்றாடுகின்றோம்.
நல்லவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகி என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்து உள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கேட்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகி என் தலைவர் என் செவியை திறந்து வைத்துள்ளார். நான் கிளர்ந்தளவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முகத்தையும் தாடியை பிடிக்குவோருக்கு என் தாடியையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகி என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையவில்லை. என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இடைநிலை நான் அடைவதில்லை என்றறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் யார்? நாம் இருவரும் எதிரெதிர் நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகி என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஏனெனில் உம்பொருட்டே நான் இழிவை என்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எதிர்த்து விட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழி சொற்களை என் மீது இழுத்தன. பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். பழிச்சொல் என் இதயத்தை பிழித்து விட்டது. நான் மிகவும் வருந்துகிறேன். ஆறுதல் அளிப்பவருக்காக காத்திருந்தேன். யாரும் வரவில்லை. தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன். யாரையும் காணவில்லை. அவர்கள் என் உணவில் நச்சை கலந்து கொடுத்தார்கள். என் தாகத்துக்காக கடியை குடிக்க கொடுத்தார்கள். பல்லவி. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுபவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்காக செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 26 இறைவார்த்தைகள் 14 தொடங்கி 25 முடிய. மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 14 முதல் 25 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருட வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டார். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவனை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான்.
புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ட நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் என்று கேட்டார்கள். இயேசு அவரிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று எல்லாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உன் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களை பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானவர் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களில் ஒருவர் என்னை காட்டிக் கொடுப்பார் என உறுதியாக உங்களை சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பார். மானிடங்கள் தம்மை பற்றி மறைநூலில் எழுதுள்ளபடி போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவருக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசு, ரவி, நானோ என அவரிடம் கேட்க இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவை இனியவர்களே, இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு பற்றி நற்செய்தி வாசகம் நமக்கு அறிவிக்கிறது. மனிதர்களாகி நாம் பல வேளையிலே கடவுளுடைய அருமையை பற்றி தெரியாமல் இருக்கிறோம் என்பதையும் இதிலிருந்து முதல் பாடமாக நாம் பார்க்கலாம். கடவுளுடைய அருமை என்பது தெரியாததில்லை. கடவுள் எவ்வளவு சக்தி வாய்ந்த கடவுள் என்பதை அறியாமல் இந்த உலகம் காட்டுகிற அந்த பாதைகளை பயணிக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். கடவுள் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர், எல்லா திறமை கொண்டவர், எல்லாமே கடவுளை பெற்றுக்கொள்ள முடியும். அவர்களுக்கு எல்லாமே நமக்கு கிடைக்கிறது. லூக்கா நற்செய்தி 1:37 சொல்கிறது, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. நத்திங் will be impossible with God. கடவுளால் எல்லாமே நடக்கிறது. ஆனால் அதை தெளிவாக புரியாத ஒரு மனநிலையை நாம் யூதாசுக்கு கற்றுக்கொள்கிறோம். கடவுளே மிகப்பெரிய வல்லமை தெரியாமல் மிகவும் கனம் குறைந்த ஒரு செயல்பாட்டிற்காக ஆசைப்பட்டு அது கடவுளை ஒதுக்கி விடுகிற நிலை நம் மத்தியில் நிகழ்கிறது. அவ்வளோ பெரிய அற்புதங்களை அதிசயங்களை செய்த கடவுள் தான். ஆனால் இருந்தாலும் அவருடைய மகத்துவத்தை புரியாத நிலையில் யூதாஸ் வாழ்ந்தார். அற்ப ஆசைக்காக இந்த அகிலத்தின் ஆண்டவரே எழுந்தார். அதுவும் சாதாரண முறையில் 30 வெள்ளிக்காசுக்காக மிகவும் கடவுளை ரொம்ப சீப்பாக எண்ணி 30 வெள்ளிக்காசுக்காக ஆசைப்பட்டு அவர் இந்த ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய நன்மையை இழந்துவிட்டார். அங்குள்ளே நாம் பல்லைகளை ஆலயம் வரலாம், பல வழிபாடுகளில் பங்கெடுக்கலாம், அவருக்கு நெருக்கமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய அருமை தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவருடைய அருமை தெரியாமல் அற்ப ஆசைகளுக்காக, உலக ஆசைகளுக்காக, உலக காரியங்களிலே நாம் ஈடுபட்டு கொண்டு இறைவனை தள்ளி வைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் நம்மிடையே என்று சொன்னால் இந்த இரவு அதற்கு நம்மை அழைக்கிற இரவு, இறைவன் நோக்கி வருகிற ஒரு இரவு. இந்த புனிதமான புதன்கிழமையிலே இதை ஆழமாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நான் வைக்கிற ஒரு கடவுள் மிகவும் சக்தி வாய்ந்தவர், நான் வணங்குகிற கடவுள் மிகவும் சக்தி வாய்ந்தவர். ஆகவே இந்த உலக காரியங்களோ அல்லது என்னுடைய அப்பாசைகளோ எனக்கு எதுவுமே செய்ய முடியாது. மாறாக கடவுள் வல்லமை கொண்டவர். பவுல் சொல்கிறார், பாருங்கள், பிலிப்பியர் 4:13 சொல்கிறார், எனக்கு வலுவூட்டவர் துணை கொண்டு என்னால் எல்லாவற்றையும் செய்யும். ஆகவே இன்றைக்கு நாம் நம்முடைய ஆன்மீக நிலையை பரிசோதித்து பார்ப்போம். நான் வணங்குகிற கடவுள் மிகப்பெரியவர், அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆனால் சாதாரண நிலையிலே நாம் பணத்திற்காக இருக்கலாம், இந்த உலக ஆசைகளுக்காக இருக்கலாம். அப்படி ஆசைப்பட்டு அந்த கடவுளை தள்ளி வைத்திருக்கிறோம், அந்த கடவுளை உதறி விடுகிறோம். ஆக இதை இந்த இரவு நேரத்திலே மிக சிறப்பானவர்களே உணர்வோம். இரண்டாவது நாம் பார்க்கும் போது அந்த பக்கத்தில் இருந்த யூதாசு அவனுடைய அறிவையை தெளிவாக இருக்கலாம். ஆனால் நேசியர்களே நல்ல கல்வன், நேசியர் நல்ல கல்வன் ஆண்டவருடைய அறிவையை புரிகிறான். அவர் எவ்வளோ பெரியவர் என்று சொல்லி அந்த சிலுவையை அவன் புரிகிறான். எவ்வளோ பெரிய கடவுள். அப்படி அவன் அறிந்து விசுவாசத்தை அறிக்கையிடுகிற போது இன்னும் தெரியும் என்பது அவன் நினைவாக பக்கத்தில் இருந்து தெரியவில்லை. தூரத்திற்கும் அவருக்கும் சம்மதமே இல்லை என்பது
வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு தெரிந்தது கடவுளுடைய மகத்துவம். நமக்கு தெரிகிறதா கடவுளுடைய மகத்துவம்? பரம்பரை கிறிஸ்தவர்கள் தொட்டு தொட்டு வாழ்கிறவர்கள், ஆனால் அவருடைய மகிமை, அவருடைய அருமை தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நாம் இன்றைக்கு இரவு நேரத்தில் கடவுளுடைய அருமை எனக்கு தெரிகிறதா? நாம் வைத்திருக்கிற கடவுள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர். பணமோ செல்வமோ எதுவும் அல்ல, மாறாக கடவுள் மிகப்பெரியவர். திருப்பால் ஆசிரியர் 16ஆம் திருப்பாடல் 2ஆம் சொல்கிறார் பாருங்கள், ஆண்டவரே நீரே தலைவர், உம்மை அன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு சிறந்த ஆன்மீகம். கடவுளை செல்வமாக பார்த்துக் கொள்வது, கடவுளை உயர்நிலையில் வைப்பது, அதுதான் மிகப்பெரிய ஆன்மீகம். நாம் இந்த ஆன்மீகத்தை இந்த வாரத்தில் நாம் கற்றுக்கொள்வோம். கடவுளை நாம் கடவுள்வராக அல்ல, அவருடைய தரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பெரியது. அதை நினைத்து நாம் கடவுளை போற்றி புகழ்வோம். அந்த கடவுளால் பல நல்ல காரியங்களை செய்து மகிழ்வோம். ஆமாம். அன்பிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடைய நம்முடையமான திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு தராபடி மன்றாடுங்கள். ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கையை கனிவுடன் ஏற்றவிட உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய பாடுகளின் மறைநிகழ்வை கொண்டாடும் நாங்கள் அதன் புனித பயன்களை பெற்று மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இவைகளை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்மை செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாம். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளினாலும் மாட்சிமிக்க உயிர்ப்பினாலும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகிய அலகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டே அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாக வானதூதர்கள் வழிபடுகின்றனர்.
உம் திருமுக காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உம்மை இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. அவருடைய ஆகியை குலைந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உடற்கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக எரிக்கப்படும் என் உடல். அவ்விடமே இரவிருந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவுகூர்ந்து வாழ்ந்த பக்கத்தை மீட்பிழைக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த விளைய எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையை நாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவுகூர்ந்தருள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தருள். மேலும் உயிர்த்தல் எதிரோப்புடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியிலே சேரிடும். எங்கள் அனைவரும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாய், எங்கள் பாதுகாவலிமான அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கிய எண்ணை, எங்கள் அற்புத கவியின் அரசி தூய லூர்தென்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திருத்தூர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் எல்லா புகழும் மாட்சியோ என்று உமக்கு உரியதே. எனக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாமே இயல்பாக எனக்கு கிடைக்கிறது. அந்த கடவுளின் நல்லமை நாம் அனுபவிப்போம். நான் நம்புகிறேன்
விசுவாசிக்கிற கடவுள் எல்லாவற்றையும் விட சக்தி மிக்கவர் என்ற ஆன்மீக தெளிவு நமக்குள்ளே வரட்டும். அதற்கு இந்த புனித புதன்கிழமை உதவட்டும். ஆகவே அந்த தெளிவு பெற்றோர்களால் ஆண்டவர் நோக்கி மன்றாடி இன்றைக்கான இந்த இரவு உணவத்திற்கான வரங்களை நாம் மன்றாடி கேட்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தரும் என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சிரித்த முகத்தோடு புன்னகை போக ஒருவருக்கு ஒரு அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ கிறிஸ்து, இவரே வல்லமை மிக்கவர், இவரே ஆச்சரியம் நிகழ்த்துகிற ஆண்டவர். இவரால் செய்ய முடியாத காரியங்கள் எதுவுமே இல்லை. இதை ஏற்றுக்கொள்கிற இந்த திருவிருந்து கிடைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனாலும் ஆனாலும் வார்த்தை சொல்லுங்கள். கொண்டிருங்கள். எனது ஆன்மா நலமடையும். பக்கம் 47. என்னோடு என்னை அன்போடு
நூற்றாண்டு பக்கம் 149. இயேசுவே, ஆன்மாக்களின் தெய்வீக ஆயரே, அன்று மீன் பிடிப்போர் ஆக்கிய ஆண்டவரே, இன்று ஆர்வமும் தளரா மனமும் கொண்டுள்ள இளைஞர்கள் உம்மை பின்பற்றுபவர்களாகவும் உம் திருப்பணியாளர்களாகவும் மாற்றியருளும். அனைத்துலக மக்களின் மீட்புக்காக உமக்கு இருக்கும் தாகத்தில் அவர்களும் பங்கு பெற செய்யும். இந்த மீட்புக்காகவே ஒவ்வொரு நாளும் பணியிடத்தில் திருப்பணியை நீ புதுப்பித்து வருகின்றீர். இயேசுவே, எங்கள் ஆண்டவரே, எங்களுக்காக பரிந்துரைக்க எங்களிடம் எப்பொழுதும் வாழ்கின்றீர். உண்மையின் ஒளிக்காக, அன்பின் அனலுக்காக ஏங்கும் அனைத்து மக்களின் மீதும் உமது ஆட்சியின் எல்லையை விரிவடைய செய்யும். இளைஞர் பலர் உமது அழைப்பை ஏற்று உமது திருப்பணியை தொடர்ந்து புரியவும், உமது மலரிடலாகிய திரு அவைக்கு அணிகலனாக திகழவும், உலகின் உப்பாகவும் ஒளியாகவும் விளங்கவும் அருள் புரியும். ஆண்டவரே, உமது அன்பின் அழைப்பை தூய உள்ளமும் தாராள மனமுள்ள பெண்கள் பலருக்கு தந்தருளும். நன்னெறியில் வளர அவர்கள் கற்றுக்கொள்வார்களாக. அயலாரின் சேவைக்காகவும் அவர்கள் தங்களை அர்ப்பணம் செய்ய அருள் புரியும். ஆண்டவரே, ஆமென். புதிய தேர் உருவாக இறைவனை நோக்கி ஜெபிப்போம். எங்க அன்பு இயேசப்பா, எங்களை ஒவ்வொரு நாளும் உங்க கண்ணின் கனி போல காத்து வாரீங்க. நன்றி இயேசப்பா. எங்க குடும்பங்களை செழித்தோங்க செய்திருக்கீங்க. நன்றி இயேசப்பா. எங்க ஊரை, எங்க பங்க ஒவ்வொரு நாளும் புது திட்டங்களால் வளர்ச்சியை நோக்கி வழி நடத்தி வாரீங்க. ரொம்ப நன்றி இயேசப்பா. எங்களை பாதுகாக்க எங்க ஊரில் பல திட்டங்களை செயல்படுத்தி வளர்ச்சியை பெற உங்க அன்பு அன்னையை எங்களுக்கு பாதுகாவலையாய் தந்திருக்கீங்க. நன்றி இயேசப்பா. நற்கருணை பேரிலிருந்து எங்களை ஆசீர்வதிக்கும் அன்பு இயேசப்பா, உம் அன்பு அன்னைக்கு வணக்கம். மகிமை செலுத்த புதிய தேர் அமைய ஆசீர்வதித்ததற்காக நன்றி இயேசப்பா. அந்த உருவாக்க பணி விரைவாக நடைபெற உதவி செய்க இயேசப்பா. அதற்கு தேவையான பொருளாதார உதவி தாராள மனம் கொண்டவர்களிடம் இருந்து நாங்கள் பெற உதவி செய்க இயேசப்பா. தெய்வீக அளவுடனும் உறுதியுடனும் அன்னையின் தேர் உருவாக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அதை உருவாக்கும் பணியாளர்களுக்கு உடல் உள்ள வளர்ச்சியை கொடுங்க இயேசப்பா. தேர் உருவாக்கும் பணியை வழி நடத்தும் ஊர் நிர்வாகத்தினரையும் நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க இயேசப்பா. எங்கள் ஊரில் அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் உம் சித்தப்படி செயல்படுத்தி வரும் என் பங்கு தந்தையை நிறைவாக ஆசீர்வதிங்க இயேசப்பா. அள்ளி தரும் அதிசய ஆரோக்கிய தேர் எங்கள் ஊர் வீதிகளில் உலா வந்து எங்களை ஆசீர்வதிக்க உங்களை கெஞ்சி மன்றாடுகிறோம் இயேசப்பா. ஆமென். அன்புக்குள்ளே நாளை நாம் பெரிய வியாழக்கிழமை கொண்டாடுகிறோம். பெரிய வியாழக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாதங்களை கழுவின அந்த வெளிப்பாடை நாம் மேற்கொள்வோம். அவர் நற்கருணை ஏற்படுத்தினார். நாமே நாளைக்கு நாம் நற்கருணை ஏற்படுத்திய நாளிலே நாம் நினைப்போம். ஆகவே நாளை நாம் நற்கருணை உண்ணப்போகிற அந்த நாள் அற்புதமான ஒரு மறக்க முடியாத நாள். ஏற்படுத்திய நாளிலே நாம் முதல் முறையாக பெறப்போகிறோம். ஆகவே அதற்கேற்றவாறு தயாரிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். அழகான ஆலயம் இறைவன் கொடுத்தது. இந்த அழகான ஆலயத்திலே அள்ளித்தரும் வகையாக நம்முடைய ஆரோக்கியத்தை கொடுத்தார். இந்த ஆலயத்தை நீங்கள் இந்த நாட்களில் அதிகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியாது கேட்டுக்கொள்கிறேன். இங்கு வந்து நற்கருணை எடுப்பதற்கு ஏற்றவாறு மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்திலே நெருக்கமாகி நீங்கள் புறவாட கேட்டுக்கொள்கிறேன். அதையும் தாண்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருத்துவத்தை ஏற்படுத்தினார். தன் பணிக்கு நீட்சியாக குருக்களை ஏற்படுத்தினார். அந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். ஆக அந்த நாடுகளிலே நாம் குருக்களுக்காக ஜெபிக்க சிறப்பானவர்களை அழைத்துக் கொள்கிறோம். குருக்கள் இல்லை என்று சொன்னால் நாம் வளர வாய்ப்பே இல்லை. இவ்வளவு நாம்
இப்படி பல்வேறு நேரங்களை நம்மை வழிகாட்டுகள் குருக்கள் அதை முன்னாள் குருக்கள் ஒவ்வொருவரை நாம் நினைத்து பார்க்கிறோம். ஆகிய அருட்சுவர்கள் அவருடைய பணியில் மிகப்பெரிய பணியாக நம்முடைய ஊருக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே அவர்களுக்காக சிறப்பாக நாம் அன்றாட நாளது இறையிடத்திற்காக ஜெபிக்கிற இடம் இளங்குளம் இறையிடத்தில் நிலமாக மாற வேண்டும். ஆக அதற்காக ஜெபிக்கிறார். இந்த கருத்துக்களோடு நீங்கள் நாளை கொண்டாடுவதை உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே நாளை வழிபாடுகள் உங்களுக்கு தெரியும். மாலை 6 மணிக்கு ஆரம்பமாக மாலைக்கு வந்து வழிபாடு முழுவதுமாக நாம் பங்கெடுக்கலாம். ஆகவே அதற்கேற்ற வசதிகள் வாய்ப்புகள் இளங்குளம் பங்கேற்று இல்லாமல் இல்லை. தண்ணீர் உங்களுக்கு சுத்தமான ஆர்வ வாட்டர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நவீன கழிப்பறை மக்களுக்காக நம்முடைய தாய் தந்தர் நமக்காக. ஆகவே வழிபாடு முழுவதுமாக அருமையாக நாம் பங்கேற்கலாம். தேவைப்பட்டால் அமைதியாக எழுந்து இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தலாம். இயற்கை உங்களை அழைக்கிற போது அமைதியாக அதற்கு சென்றுவிட்டு நம்முடைய வழிபாடுகளை சிறப்பாக நீங்கள் பங்கெடுக்கலாம். முழுமையாக வழிபாடு முழுமையாக பங்கெடுக்கலாம். ஏன் 6:30 மணிக்கு வருகிற நீங்கள் 12 மணி வரை இருக்கலாம். அந்த பொது ஆராதனை அதுவரை கண்டிப்பாக இருக்கலாம். ஆகிய அதற்கு ஏற்றவாறு நாளைக்கு உள்ளே தயாரிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். அந்த பிள்ளைகள் பொது ஆராதனை 12 மணிக்கு நடைபெறுகிறது. ஆக இந்த 6:30 வழிபாடு நிறைவேற்றுவதற்கு 8:30 முதல் 9 மணி வரை, நாளை இரவு 8:30 முதல் 9 மணி வரை நற்கருணை ஆராதனை வழிநடத்துவர்கள் இணையூர் மக்கள், நற்கருணை ஆண்டவர் முன்னாள் ஜெபங்களை சொல்லக்கூடியவர்கள் இணையூர் மக்கள். 9 முதல் 9:30 வரை மறைக்கேள்வி குழந்தைகள், 9:30 முதல் 10 மணி வரை அமலோர் மாதா சபை சார்ந்த அன்பு குழந்தைகள், 10 முதல் 10:30 வரை பொன்போஸ்கோ சபையை சார்ந்த அன்பு தம்பிகள், 10:30 முதல் 11 மணி வரை திருக்குடும்ப சபை, 11 மணி முதல் 11:30 வரை சூசேப்பர் சபை, 11:30 முதல் 12 மணி வரை பொது ஆராதனை. அதை நம்முடைய அருட்சோதரில் பின்பற்றுவார்கள். ஆகவே மீண்டும் ஒருமுறை வாசிக்கிறேன். 8:30 முதல் 9 மணி வரை இணையூர் மக்கள், 9 முதல் 9:30 வரை மறைக்கேள்வி குழந்தைகள், 9:30 முதல் 10 வரை அம்லோர் மாதா சபை, 10 முதல் 10:30 வரை பொன்போஸ்கோ சபை, 10:30 முதல் 11 வரை திருக்குடும்ப சபை, 11 முதல் 11:30 வரை சூசேப்பர் சபை, 11:30 முதல் 12 வரை பொது ஆராதனை. நாம் எல்லோரும் பங்கெடுக்கிறோம். அருட்சோதரிகள் அதனை வழிநடத்துவார்கள். அன்புக்குரிய நாளை திருக்குடும்ப சபையினர் இந்த சுற்று பகுதிகளை சுத்தம் செய்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணையூர் மக்கள் வருவார்கள். இந்த நாட்களில் நம் ஊரை தேடி வருவார்கள். அவர்களுக்கு தேவையான உதவிகளும் சிறப்பாக செய்து கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெரிய வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஸ்தலங்கள், ஏற்கனவே எங்களுக்கு ஸ்தலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எடுத்துக்காட்டாக நாம் பார்த்தோம்னு சொன்னால் அந்தோனியார் அருகே முதல் 2 ஸ்தலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகிய முதல் 2 ஸ்தலங்கள் வாசிக்க வேண்டியிருந்தீர்கள். அதற்கான ஏற்பாடுகள் அலங்காரங்கள் செய்ய வேண்டியிருந்தீர்கள். ஆகிய அந்தோனியார் அருகே செபஸ்தியார் அருகேக்கு எந்த ஸ்தலங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வாட்ஸ்அப்பில் அனுப்பி உங்களை பார்க்க சொல்லி நான் கேட்டேன். நீங்கள் குளிக்கிறது பார்த்தா நான் என்ன சொல்லுவேன்? என் பாவனை என் பாவனை. ஆகிய செபஸ்தியார் மக்களுக்கு 3-4 கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகிய அதை பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த ஸ்தலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் நீங்கள் தயார் செய்ய வேண்டும். ஆகிய அழகாக முன்னேற்பாடோடு நம்முடைய மக்கள் ஆண்டவருடைய பாடுகளை நாம் கொண்டாடுவதற்கு, அதிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் கற்றுக்கொள்வதற்கு முன்னேற்பாடாக எல்லாவற்றையும் செய்ய உங்களை அன்போடு ஆசையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் உள்ளத்து உணர்வுகளை வலுப்படுத்தியலும் இவ்வாறு வணக்கத்துக்குரிய மறைநிகழ்வுகள் குறித்து காட்டும் திருமகனே இம்மை சாமா எங்களுக்கு நீர்முடிவில்லா வாழ்வு தந்துள்ளன நம்புவோமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாம் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவியார்
திருப்பலிகளை மகிழ்ச்சியோடு கொண்டாட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.